கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தர்மையான இந்த நல்ல வேலைக்காக, கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சிலுவையின் பயணத்துக்குரியதான வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் கூட சங்கீதம் 70வது அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தாவீது அருமையான இந்த சங்கீதத்தை அவன் எழுதி வைத்ததான ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். தேவனே, என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சையடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் மாணவர். கர்த்தாவே, தாமதியாதையும். அருமையானவர்களே, இந்த 70வது சங்கீதத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் 2 காரியம். ஒன்று, கர்த்தரையே சார்ந்திருந்தல் அல்லது அவரையே நம்பிக்கை கொண்டு இருந்தல். ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்த இருந்தவனாய் இருந்தால், அவரையே நம்பி இருக்கிறவனாய் இருந்தால், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவனுடைய வாழ்க்கை தடுமாறாது, பயப்படாது. எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு வேலையிலும் அவன் தேவனை சார்ந்திருக்கிறபடினால் அவன் தோற்கப்பட்டு போக மாட்டான், அவன் விழுந்து போக மாட்டான் என்றதான சங்கீதத்தை தான் இந்த தாவீது 70வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனையே சார்ந்திருந்தல், கர்த்தரையே நம்பியிருந்தல். எந்த சூழ்நிலையிலையும் எந்த வேலையிலையும் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாக இருந்தால், கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன். அப்படின்னா நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும், அநேக உபத்திரங்கள் வரும். அதாவது சூழ்நிலை நிமித்தமாக, மனிதர்கள் மூலமாக, நம்மளை வெறுக்கிறவர்கள் மூலமாக, நம்மளுடைய நல்ல காரியங்களை பிடிக்காதவர்கள் மூலமாக கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள், வேதனைகள், அவமானங்கள் அல்லது நம்ம குடும்பத்தில் இருந்தும் நமக்கு வரும். அந்த வேளையில் தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் மாணவர். கர்த்தாவே, தாமதியாதும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பார்ப்போம். அப்படின்னா தாவீது இந்த சூழ்நிலையிலையும் எந்த வேலையிலையும் தாவீது நம்பி இருந்தவர் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவன் ஆடுகளுக்கு பின்னால் போயிட்டு இருக்கும் பொழுது அவன் எதிர்பார்க்காததான பயங்கரமான எதிரிகள் வரும் பொழுது, ஆடுகளை பட்சிக்கும்படியாக ஓநாய்கள், சிங்கங்கள், கரடிகள்லாம் வரும் பொழுது கர்த்தருடைய பலத்தினால் அதை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு தெரியும், கர்த்தருடைய பலன் இல்லாமல், கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல், கர்த்தருடையதான அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம பாதுகாக்கப்பட முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். நம்ம வேதத்தில் கூட நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலைதோறும் புதிதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு பாதுகாப்பும், எந்த ஒரு கிருபையும் தேவனிடத்திலிருந்து தான் வருது. நல்லா கவனிங்க, நாமே நம்மளுடைய பாவங்களுக்காக தீர்வு செய்ய முடியாது. என்னதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம தீர்வுகளை செய்து கொள்வதற்காக அல்லது நீதி நியாயங்களை நம்ம செய்து நம்மளுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் நிவார்த்தி செய்வதற்கு வழிகளை வகுத்தாலும் கூட நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை நம்மளால் தீர்வு காண முடியாது என்பதற்காக அவரே செய்யும்படியாக, ஏன்னா அவரால் தான் எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு, எல்லாத்திற்கும் ஒரு வழி உண்டு. அப்போ அவரே செய்யும்படியாக நமக்காக சிலுவை சுமந்து நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மூலமாக கொன்று நமக்கு விடுதலை கொடுத்த தேவனாக இருக்கிறார். அப்போ பாவம் என்றதான எதிரியினுடையதான சூழ்ச்சியிலிருந்தும், அந்த பாவம் என்றதான முடிவாகிய மரணத்தின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை ஆக்குறதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும்
என்பதற்காக அவர் நமக்காக சிலுவை சுமந்து, நம்மளுடைய பாவங்களை சுமந்து, நம்மளோட அக்கிரமங்களை சுமந்து நமக்கு ரட்சிப்பு என்றதான விடுதலையை கொடுத்தது போல, எந்த சூழ்நிலையானாலும் எந்த ஒரு காரியமானாலும் அவரால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை உண்டாக முடியும். ஒரு சில நேரங்களில் நம்மளோட அறிவும் நம்மளுடைய ஞானங்களும் நம்மளை தப்பி வைக்கலாம். ஆனால் எதிரிகள் இடத்திலிருந்து அல்லது போராமைக்காரன் இடத்திலிருந்து, நம்மளை பகைக்கிறவர்களிடத்திலிருந்து, நம்மளை அழிக்கணும் என்றதான திட்டத்தோடு இருக்கிறவங்களிடத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். அதனால்தான் வேதம் சொல்லுது, எல்லா வேளைகளிலும் எந்த சூழ்நிலைகளிலும் நம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய யுத்தத்தில் நாம் வெற்றியை காண்போம். ஏனென்றால் யுத்தம் நம்மளுடையது அல்ல. யுத்தத்திற்கு ஜெய கர்த்தர் நமக்கு யுத்தத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாலும், எந்த ஒரு நெருக்கமான வேலையில் வந்தாலும் கர்த்தரை தேடி ஓடுவோம், அவரை சார்ந்திருக்க பார்ப்போம், அவருடைய முகத்தை தேடுவோம். நிச்சயமாக நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து நம்மளை சத்தியத்தின் பாதையில் மாத்திரமல்ல, விடுதலையோடு கூட நடத்தக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி காக்கிறதான தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல அருமையான இந்த தருணத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. ஏனென்றால் நம்மளோட ஊழிய பாதையில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய பாதை வெற்றியின் பாதையாய் மாறும். நம்மளுடையதான வாழ்வு ஜெயமாய் மாறும். அதனால தான் கர்த்தர் நமக்கு ஜெயமும் பராக்கிரமுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழல் நம்மளை நிச்சயமாய் பாதுகாக்கும், நம்மளை தாங்கும். அவரையே நம்பியிருக்கிறபடினால் நிச்சயமாய் நமக்கு உயர்வு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்கிறதான ஜனங்களே, கர்த்தரை சார்ந்திருங்க. எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதனாலும், ஏனென்றால் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அவர் மட்டும்தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த கிருபையின் நேரத்தில் கர்த்தரை கொடுத்ததான இந்த நல்ல கிருபைக்காக நன்றி. எங்கள் சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரை திடுக்கிட்டு அங்குமா இங்குமா அவர்களா இவர்களா என்று அலையிறோம் ஆண்டவரை. ஆனால் அமர்ந்திருந்து நீரே கர்த்தர் என்று அறிந்து கொண்டால் எங்களுக்காக ஜெயத்தை கொண்டு வந்து தருகிற தேவனையா. நாங்கள் போராடாதபடி அந்த போராட்டத்தில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த வேலையிலும் இதை கேட்கிற ஜனங்களோட வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து அவரை சார்ந்து அவருடைய முகத்தை பார்ப்போம். சில நேரத்தில் கேட்கலாம், அவரே பார்க்கறதுனால எல்லாம் கிடைச்சிருமா? ஆண்டவரை, உம்மால் அன்றி எந்த ஒரு வெற்றியும் வராது ஆண்டவரை. உம்மால் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி உண்டு ஆண்டவரை. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.